ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். நீங்கள் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம ஈவினிங் ஸ்நாக்ஸாக ஈஸியாக அண்ட் குயிக் ரெசிப்பியில் கஜூர் எப்படி செய்கிறதுன்னு வாங்க பார்க்கலாம். இது சிம்பிளாக இருக்கும், டேஸ்டியாக இருக்கும், கிறிஸ்பியாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கு ஃபர்ஸ்ட் நீங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. செகண்ட் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஒரு பவுல் எடுத்துகிட்டு பவுலில் 3/4 கப்பு கோதுமை மாவு ஆட் பண்ணிக்கலாம். அதே குவான்டிட்டிலே சேம் குவான்டிட்டிலே ஒரு 3/4 கப்பு சோஜி ரவா ஆட் பண்ணிக்கலாம். அப்புறமா அது 3/4 கப்பில் பவுடர் சுகர் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் மிக்சியில் பவுடர் மாதிரி அரைச்சி ஆட் பண்ணிக்கோங்க. 2 ஏலக்காய் அப்படியே கொஞ்சம் இது பண்ணி தட்டி சேர்த்துக்கோங்க. எல்லாமே மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கையால் அப்படியே ட்ரையாக கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறமா பால் தான் ஆட் பண்ண போகிறோம். இப்போ எக்கு ஒரு எக் நான் ஆட் பண்ணுறேன். ஒரு எக் மட்டும் ஆட் பண்ணுங்கள் போதும். குவான்டிட்டி கொஞ்சம் அதிகமாக மாவெல்லாம் கொஞ்சம் அதிகமாக சேர்த்திங்கன்னா நீங்கள் 2 எக்கு வேணால் ஆட் பண்ணலாம். நான் கொஞ்சம் தான் மாவெல்லாம் செய்கிறேன், கொஞ்சம் தான் செய்ய போகிறேன். ஸோ அதனால் ஒரு எக் ஆட் பண்ணுங்கள். ஆட் பண்ணி கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் 1/2 டம்ளர் பால் எடுத்திருக்கேன். அதில் கம்மியாக தான் யூஸ் ஆகும். கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு கலக்குங்க, ஒரேடியாக போடாதீங்க. பால் ஆட் பண்ணாதீங்க, கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிகிட்டே வாங்க. இந்த ரெசிபி நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு 10 to 15 டேஸ் வரைக்கும் நீங்கள் பாக்ஸில் போட்டு நீங்கள் வச்சிங்கன்னா சூப்பராக இருக்கும். கேடாது, சாப்பிட்றதுக்கு ஈவினிங்கில் சூப்பராக இருக்கும். ஃபஸ்ட்டு எப்படி இருக்கோ அதுவும் லாஸ்ட்டு வரைக்கும் அதே டேஸ்ட்டு தான் இருக்கும். இந்த ஸ்டேஜில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கீ நான் கொஞ்சம் மெல்ட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணி நீங்கள் பிசைஞ்சிங்கன்னா சரியாக வந்துருச்சு பாருங்கள். எனக்கு 1/4 கப்பு மில்க் தான் தேவைப்பட்டுச்சு. 1/4 கப் மீதி இருக்குது பாருங்கள். அதில் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், பிசைஞ்சு ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். ஒரு 10 மினிட்ஸ் அப்படியே வச்சுட்டு அப்புறமா நம்ம சப்பாத்தி இது பண்ணுவோம் இல்லையா, அதில் வச்சுட்டு கொஞ்சோண்டு அதில் இது பண்ணி சப்பாத்தி உருட்டுற மாதிரி உருட்டிட்டு அதில் கட் பண்ணி எடுத்துடலாம். அதுக்கு நீங்கள் சப்பாத்தி இதிலையே ஒட்டிக்கும், அதனால் கொஞ்சோண்டு கோதுமை மாவு மட்டும் கொஞ்சம் ஆட் பண்ணி நீங்கள் அதில் ஹாஃபாக இது பண்ணுங்க. ஹாஃப் மாவு எடுத்து அந்த சப்பாத்தி மாதிரி உருட்டிட்டு அப்புறமா கட் பண்ணிடலாம். ரொம்ப மெலிசாக உருட்டாதீங்க, கொஞ்சம் மோட்டாவாகவே இருக்கட்டும். இந்த ரெசிபி சூப்பராக இருந்துச்சு, நான் ட்ரை பண்ணேன். நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். பாருங்கள், இதில் உருட்டினீங்கன்னா போதும். இதுக்கப்புறமா கட் பண்ணிடலாம். இப்போ டைமண்ட் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கலாம். கத்தியால் நைஸாக கட் பண்ணிவிடுங்க. கொஞ்சோண்டு நெய் மட்டும் கொஞ்சம் அப்ளை பண்ணிவிட்டு நைஃப்பில் கட் பண்ணுங்கள். அப்போ தான் ஒட்டாமல் வரும். இந்த மாதிரி டைமண்ட் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்து வச்சிடுங்க. எல்லாமே உங்களுக்கு சிம்பிள் ரெசிபி தான், டேஸ்டியாகவும் இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். கிறிஸ்பியாக இருக்கும், சாஃப்டாகவும் இருக்கும், சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். பசங்களுக்கெல்லாம் பிடிக்கும். நீங்கள் இந்த மாதிரி கண்டிப்பாக ட்ரை பண்ணி வீட்டில் பண்ணுற ஸ்நாக்ஸை நீங்கள் பசங்களுக்கு கொடுக்கலாம். அதே மாதிரி எல்லாமே கட் பண்ணி எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமா கடாய் வச்சுட்டு ஸ்டவ்வில் கொஞ்சம் ஆயில் கொஞ்சம் ஹீட் பண்ணிடலாம். இதை ஃபஸ்ட்டு கட் பண்ணி வச்சுட்டு ஸ்டவ்வில் கடாய் வச்சுட்டு கடாய் கொஞ்சம் ஹீட் ஆனதோ ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். பொரிக்கிறதுக்கு எவ்வளோ ஆயில், டீப் ஃப்ரை பண்ணுறதுக்கு எவ்வளோ ஆயில் தேவைப்படுதோ அவ்வளோ ஆயில் ஆட் பண்ணுங்கள். ஆயில் கொஞ்சம் ஹீட் ஆனதும் அதில் எல்லாமே ஒரு பீஸாக எடுத்து ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணி தனித்தனியாக ஒரு பீஸாக எடுத்து ஆட் பண்ணுங்கள். ஆட் பண்ணி கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் வந்ததுக்கப்புறமா ரிமூவ் பண்ணிடலாம். ஒன்று ஆட் பண்ணுங்கள். ஒரு 4 to 5 பீசஸ் மட்டும் ஆட் பண்ணுங்கள், அதிகமாக ஆட் பண்ணாதீங்க, இல்லைன்னா ஒன்றோடு ஒன்றா ஒட்டிடும். மேக்ஸிமம் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், தெரியாதவங்களுக்கு சொல்கிறேன். திருப்பி அப்படியே போட்டு கொஞ்சம் இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்த உடனே ரிமூவ் பண்ணிடலாம். அதிகமாக வந்தாலும் கொஞ்சம் ஒரு மாதிரி ஸ்மெல் வந்துடும், கருகிற ஸ்மெல் வந்துடும். அதனால் இந்த டயத்தில் ரிமூவ் பண்ணி பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம்.
எடுத்துகிட்டு திரும்பவும் செகண்ட் பீஸ் ஆட் பண்ணிடலாம். செகண்ட் கட் பண்ணி வச்சுருக்கோம்ல, மற்ற எல்லா பீஸையும் ஆட் பண்ணி 4 to 5 பீஸ் மட்டும் ஆட் பண்ணி ஃப்ரை பண்ணலாம். பாருங்கள், இது 4 to 5 பீஸ் மட்டும் ஆட் பண்ணி கொஞ்சம் நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். அதே மாதிரி சேம் மாதிரி தான் கொஞ்சம் திருப்பி விடுறேங்க. இந்த மாதிரி திருப்பி விட்டு ரிமூவ் பண்ணிடலாம். ஒரு 2 minutes கழித்து இந்த டயத்தில் ரிமூவ் பண்ணிவிடுங்க. சூப்பரான கஜூர் ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் கண்டிப்பாக இந்த ரெசிபி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எனக்காக ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணி கமெண்ட்ஸ் பண்ணி சொல்லுங்கள். கமெண்ட்ஸில் டைப் பண்ணி எனக்கு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. என் சேனல் பிடிச்சிருந்துச்சின்னா என் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கூட ப்ரெஸ் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோஸ். இந்த ரெசிபி கண்டிப்பாக ட்ரை பண்ணி கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.